அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ல இன்ட்ராடே அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தாலோ அல்லது இதனுடன் உங்களுடைய நீங்க படிச்சிருக்கக்கூடிய எனி இண்டிகேட்டர் ஏதோ மேட்ச் ஆச்சுனாலும் நீங்க பயன்படுத்தலாம். இல்லையா இதை தவிர்த்துட்டுங்க. யூடியூப்ல என்னைக்குமே யார் சொல்றதையும் நம்பாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தியரி. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ ஒரு சில 2-3 நாட்களாக மெசேஜ் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கிளாஸ் வந்து எடுக்கிறேங்க. நான் அப்பப்போ உடனுடனே எடுக்கிறது இல்லைங்க. ரொம்ப நாட்கள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு நேரமின்மை காரணமாக கிளாஸ் கண்டினியூஸாக என்னால் அடுத்தடுத்த பேட்ச் எடுக்க முடியறதில்ல. அப்படி நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணுவேன். இப்போ வந்து ஆப்ஷன் கிளாஸ் பையிங் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அது முடியறதுக்கே இன்னும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அது முடிந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் எடுக்கலாமா, இன்ட்ராடே கிளாஸ் இல்லை பொசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் கிளாஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத நான் இன்னும் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நான் முடிவு பண்ணிட்டு நான் என்னங்கிறத சொல்றேன் கண்டிப்பா. ஆனால் நான் உடனடியாக பண்ண முடியாது. 1 மாசமாவது 2 மாசமாவது, ஏன்னா என்னுடைய ட்ரேடிங்ல நான் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. ஓகேங்களா? அதனால ஓகே சரி. இப்போ இன்னைக்கு லெவல்ஸ்க்கு நம்ம வந்துருவோம். இன்னைக்கு வந்து நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட வீக்லி எக்ஸ்பைரி. அப்போ எக்ஸ்பைரியில என்ன பண்ணணும்னு எல்லாரும் ஓடுவீங்க உடனே. நான் வந்து அது பண்றதும் கிடையாது, சொல்லி கொடுத்ததோட சரி. நான் ஏன்னா அதுல 0 to ஹீரோ கால் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்காக நான் வந்து அதை பண்றதில்லை. ஆனா நான் சொல்லி கொடுத்தா அது நடக்கும். அப்போ அந்த 0 to ஹீரோ கால் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோமோ அதனுடைய ரூலை வந்து டிக்டோ ஃபாலோ பண்ணும். அந்த ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான ரூல்ஸை மஸ்ட்டுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவலுக்கு போயிடலாம். 25,000 கால் 82 ரூபாய்க்கு மேலே இருந்தா இன்னைக்கு நிஃப்டி அப்சைட் செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 82 ரூபாய்க்கு கீழே இருந்தா டவுன் சைடு வருவதற்கான அதிகம். அதே இது 82 ரூபாய்க்கு கீழே இருந்துட்டு வந்தா வேற எங்க வந்து திரும்புமோ அங்க வந்து அதுக்குன்னு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ரிவர்சல் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் கால்குலேஷன் மேக்ஸ். நம்ம எல்லாமே மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான். அதன் அடிப்படையில் தான் அனுபவம் அதன்படி இருக்கு. அது அங்க வரும்பொழுது தான் அந்த முடிவு அது எடுக்கப்படும். அப்போ நான் இங்க என்ன சொல்றேன், இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்க நான் சொல்லவே கிடையாது. நிஃப்டி இதுக்கு மேல இருந்தா அப்சைடு செல்லும், இதுக்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைடு செல்லும். நிஃப்டியை சொல்றேன். இப்போ நம்ம வந்து பிரைஸ்ல நிஃப்டியினுடைய பிரைஸை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து நம்ம போய் வர்த்தகம் பண்ணோம்னா நம்ம பண்றது பிரீமியத்துல. நிஃப்டியில வந்து டைம் கிடையாது, பிரீமியத்துக்கு டைம் வேல்யூ இருக்கு. அப்போ டைம் வேல்யூல பிரீமியம் எரேஸ் ஆயிடும். அங்க இருக்கிற சப்போர்ட்டை வச்சு நீங்க இங்க பை பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம் ஃபுல்லா கரைஞ்சி ஆல்ரெடி லாஸ்ட் வந்துருவீங்க. அப்போ கொஞ்சம் சிந்திங்க. நம்ம எல்லாத்தை விட கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். இதை பற்றி நீங்க படிங்க. உங்க பகுதியில் யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க தெரிஞ்சவங்க இருந்தா அங்க போய் படித்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யாரோ சொல்றாங்கன்றதெல்லாம் நம்பி என்னைக்குமே ட்ரேட் பண்ணாதீங்க தயவு செய்து. ஓகேங்களா? நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு நாள்லாம் வந்துடாதுங்க. ப்ராக்டிஸ் நீங்க எடுத்து பல வருடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி வந்து சக்சஸ் பண்ணணும். சும்மா ஏதோ இது மாதிரி கேம்லிங் மாதிரிலாம் இது கிடையாது. இது அது அழகா மேக்ஸ் அதன்படி தான் இயங்கும். அதுக்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.